उपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। எம்பெருமான் பிரம்மதேவன் வணங்கும்படியா நிற்கிறான். ஏன்? பிரம்மதேவன் யுக கோட்டி சகசிராடி என்று 1000 கோடி யுக, கோடி 1000 யுகங்கள், கோட்டியின்ட்டு 1000 யுக காலங்கள் எம்பெருமானை வழிபட்டார், பூஜை செய்தார், அர்ச்சனை செய்தார். அதன் பயனாக பிரம்மா என்கிற பதவியை பெற்றார். பிதாமகன் என்று எல்லாரும் கொண்டாடுறார். படைப்பு கடவுளாக திகழ்கிறார். எல்லார் தலையும் எழுதி இவர்கள் வாழ்க்கை இப்படி என்று நிர்ணயம் செய்யக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கார். பிரம்மாண்டத்தில் அவருக்கு மேற்பட்ட போஸ்ட் கிடையாது. எப்படி இந்தியாவிலே குடியரசுத் தலைவருக்கு மேற்பட்ட பதவி இல்லையோ, அப்படி பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவின் ஆட்சி பரப்பில் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் தலைவரான பதவி பிரம்மாவது. பிரம்மாவுக்கிட்ட சுப்பீரியர் ஆசாமி அவர் பிரம்மாண்டத்தில் கிடையாது. நாராயணோத்தர் தான் அவருக்கு மேலே. ஆகையினால பிரம்மா எம்பெருமானை யுக கோடி சகஸ்திரங்கள் பூஜித்து பிரம்மபதம் பெற்றார் என்பதை நெஞ்சில வச்சுக்கணும். மகாதேவன் என்று பெயர் பெற்றவர் இருக்கார். மகாதேவன் பெரிய தேவன். அந்த பெயர் பெற்றவர் யார்? பரமசிவன். அவருக்கு அந்த பதவி எப்படி கிடைத்தது? மகாதேவ பதம் எப்படி வந்தது? அதுவா, அவர் யாகம் செய்து தன்னையே ஹோமம் பண்ணார் நாராயணனுக்கு. அதில் ஹுத்வாத்மானம், ஆத்மானம் ஹுத்வா, வேறு பொருளை காணிக்கையா செலுத்தல, தன்னையே. நாமே எம்பெருமானை நம்மையே நாம் காணிக்கையா செலுத்துவது உயர்ந்தது. முடியுமா? முடியல. அதுக்குள்ள நம்ம முடிய காணிக்கையா செலுத்திடுவோம். ஒருத்தர் தலையை மொட்டை அடிச்சிட்டா ஆள் அவ்வளோதான், காலின்னு அர்த்தம். நம்மையே இறைவனுக்கு கொடுக்க முடியல, நம்ம கூந்தலையாவது கொடுப்போம்னு கொடுத்துட்டு வரும். அதனால் மொட்டையடிப்பது என்கிற ஒரு வழக்கு இருக்கு. பரமசிவன் ஆகியவர் தன்னையே எம்பெருமானுக்கு அர்ப்பணித்தார். ஹுத்வாத்மானம் தேவதேவோ பபுவா, மகாதேவன் பெரிய தேவனாக ஆனார். அதே மாதிரி தேவேந்திரன் அஸ்வமேத யாகங்களினாலே பகவானை பூஜித்தான். ஒரு அஸ்வமேதம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். தாய்மார்கள்லாம் பழைய காலத்து தாய்மார்கள் சொல்லுவார், இது போருமாம்மா சாமான்னு கேட்டால் அஸ்வமேத யாகமே பண்ணலாமேன்னுவாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட் யாகம் அது. அந்த அஸ்வமேத யாகம் ஒன்று பண்ணுறதே கஷ்டம். 100 யாகம் பண்ணி ஒவ்வொரு அஸ்வமேத யாகமும் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம்.
எம்பெருமானுக்கு வணக்கம். அப்படி நாராயணனை அஸ்வமேதங்களினாலே பூஜித்து 100 அஸ்வமேதத்தாலே பூஜை பண்ணி இந்திரன் என்ற பதவியை பெற்றார். இந்திரன் அகில ஜீவாத்மா. ஆக இப்பேரி பிரம்மா என்கிற தேவனுக்கும் சிவபெருமான் என்கிற தேவனுக்கும் தேவேந்திரன் என்கிற தேவனுக்கும் தலைவனாக வழிபடு கடவுளாக நிற்பக்கூடியவர் நாராயணன். அவருக்கு நாராயண பதவி எப்படி கிடைச்சது? அவர் யாரை குறித்து தபஸ் பண்ணினார்? அவர் யாரை குறித்து தபஸ் பண்ணதே கிடையாது. பின்ன பத்ரிகாசிரமத்தில் தவம் பண்ணுறாரு. என்ன நமக்கு என்ன ஹிதம் என்று ஆலோசனை பண்ணுறார். அவர் ஒரே ஒரு தேவதையை குறித்து தவம் செய்த வரலாறு உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி தேவியை குறித்து திருச்சானூரில் தபஸ் பண்ணினார் 12 ஆண்டுகள். ஏன் இப்படி சொல்கிற? அவர் சிவபெருமானை குறித்து தவம் செய்த வரலாறு மகாபாரதத்தில் இருக்கு. பிள்ளை வேண்டும் என்று தவம் செய்தார். ஐயோ, அது உண்மையான கதை இல்லை, பொய்யா, உண்மையான நிகழ்ச்சி தான். ஆனால் அது பேக்ரவுண்டே வேறு. அது எப்படின்னா, பரமசிவன் மகாதேவன் என்று பட்டம் கொடுத்து எல்லா தேவர்களுக்கும் பெரியாள் நீன்னு சொன்னாராம். சொன்னால் போருமா? எங்கிட்ட 4-5 பேர் வரம் வாங்கிறச்சு, இவர் இங்கே வந்தார், வரம் வாங்கிட்டார், அப்துல் கலாம் இங்கே தான் வந்தார், எங்கிட்ட தான் ட்ரெஸ் வாங்கிட்டார்னு அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி நீயே வந்து என்னை பூஜித்தாயானால் எனக்கு பெருமை வராதான்னு கேட்டார் சிவபெருமான். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுருந்தா பகவான். அதனால கிருஷ்ணாவதாரத்தில் பிள்ளை வேண்டி தவம் போகிறாங்க. அது ஒரு ட்ராமா. ஆக அந்த ட்ராமா விட்டுடுங்க. எந்தையான புராணத்தில் நாராயணன் தவம் செய்து இப்படி வரம் பெற்று தெய்வமானான்னு கிடையாது. ஆனால் யார் யாரை நாம் பெரிய தேவர்கள் என்று பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் நாராயணனை வழிபட்டு தேவர்களானார், அந்தந்த பதவி பெற்றார். அப்போது தேவர்களுடைய பெருந்தேவன் யார் என்று தெரிகிறது, தேவர்களுக்கு ஈசன் யார் என்று தெரிகிறது. நம்ம திருவேங்கடமுடையார். அதனால் தேவேசன் என்பதாக அவனுக்கு பெயர். அந்த தேவேசனாக இருப்பதனால தான் அவன் யாருக்குமே ஸ்தோத்திரம் பண்ணினதே கிடையாது. அந்த சிவபெருமானை குறித்து தவம் செய்வதாக ஒரு நாடகம் ஆடினானே பாரத வரலாறுல, பிள்ளை வேண்டி, அதுவே பெரிய கதை. தவம் செய்கிறான். தவம் செஞ்ச உடனே பரமசிவன் விஷபாரூடராய் காட்சி தரிக்கிறார். அப்போ என்ன செய்யணும்னு பகவான் கருட பகவானை கேட்டான். கருடன் தான் பக்கத்தில் அசிஸ்டண்டாக இருக்கான். அதனால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தலைவான்னா. ஸ்தோத்திரமா சொல்லுங்களேன்னா, ஸ்தோத்திரம் பண்ணியே பழகாத நாக்கு. ஏன்னா எல்லோரும் அவனைத்தான் நாத்தெழும்ப துதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணே பழகாத நாக்காகினால அவனுக்கு ஸ்தோத்திரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம கட்டக்கட்டா ஆயாச்சேன்னு சொன்னோம். உடனே சிவபுராண சிரிப்பு வந்துடுத்து. கட்டக்கட்டான்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறான் கருணாகரன். பெரியவர்கள் சொல்கிற வழியை பார்த்து கட்டக்கட்டாக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா கருணாகரா? இப்படிலாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், பார்வதி சொன்னார், முன்ன பின்ன ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமில்லை, அதனால பண்ண. இப்போ ட்ராமா போடுறான். திடீர்னு இந்த டைலாக் ஒரு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கல. அதான் மேட்டர், வேற இல்லை. அப்படி எல்லா தேவர்களுக்கு ஈசனாக இவன் இலங்குவதனால் இவன் தேவேசன் என்று பெயர் பெறுகிறான். இப்போ நாம் சொன்ன விஷயத்தை ஒரு வாய்ப்பாட்டாக சொல்ல கேள்வி. பிரம்மா யுகானாம் பகுகோட்டிதஸ்ச பக்தியா தமாராத்திய பதம் பிரபேதே ஆத்மாபிகோமேன பவஸ்வ மேதைஹி தேவே சசப்ஜோத சதேன சக்ரஹா. அஸ்வமேதைகி சதேன 100 அஸ்வமேத யாகத்தினால. ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா யாராவது ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் தேவேந்திரன் பொறுமையாக இருப்பான். 99 அஸ்வமேத யாகம் பண்ணால் தேவேந்திரனுக்கு பொறாமல் வந்துடும். ஏன்னா போட்டிக்கு ஆள் வந்துவிடுது. அவர் 100வது அஸ்வமேத யாகத்தை எப்படியாவது தடுப்பான். தன்னை தவிர தனக்கு போட்டியாக ஒருத்தர் வரக்கூடாது. அப்படி தான் சகர மகாராஜா பண்ண அஸ்வமேத யாகத்தில் அவருடைய 100வது அஸ்வமேத 99 அஸ்வமேத யாகம் நிம்மதியாக நடந்தது. 100வது அஸ்வமேத யாகத்தில் குதிரை காணாம போயிடுச்சு.
குதிரை காணவில்லை என்ற உடனே சகோதர மகாராஜா ஜோசியர்கள் கேட்டு எங்கே போச்சு அந்த குதிரைன்னு கேட்டார். அவர் கீழ் திசையை நோக்கி சொல்கிறது பாதாளத்தில் இருக்கலாம், வெட்டிட்டு போங்க பூமியை அப்படின்னு சொன்னார். அந்த சகர மகாராஜாக்கு 60,000 பிள்ளைகள். அவர்களது பூமியை வெட்டி கொண்டே குதிரையை தேடிக்கொண்டு போகிறார், பாதாளத்துக்கே போனார். அங்கே கபில மகரிஷி இருக்கார், அவர் இடம் வரைக்கும் போயிட்டாங்க. கபிலருக்கு முன்னாடி தேவேந்திரன் இந்த குதிரையை கட்டு போயிட்டான். அதனால் அவர்கள் கபிலர் தான் திருடர் வச்சு திருடான்னு கத்தினார். கபிலர் கண்ணை திறந்தார். அந்த பார்வை பெற்று அவர்கள் சாம்பலாக போகிறார். அப்படி பாதாளத்தில் கபிலர் ஆசிரமம் இருக்கு. தேவி பிருகு மார்பில் உதைத்த உடனே அங்கே பெருமான்ற கோபித்து கூட நேராக அங்கே போயிட்டான். கபிலராசிரமத்தில் கபிலராசிரமத்தில் இருக்க தேவியை தேடிட்டு போனாராம் நாராயணன். பாதாளத்துக்கே போனார். கபிலர்கிட்ட கேட்டார், இத்தனை அழிக்க தான் இருந்தாப்பா, நீ வரேன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டா அப்படின்னார். அவன் கோலாலப்பூர் போயிட்டான், மகாராஷ்டிராவுக்கு போயிட்டான். உடனே பாதாளத்திலிருந்து வெளில வந்தார் ஸ்ரீனிவாசன். பாதாளத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் வெளிப்பட்ட இடம் அது கும்பகோணம் நகரமாயிடுச்சு. அதனால் கும்பகோணத்தில் மட்டும் கோயிலில் பாதாள ஸ்ரீனிவாசன் இருக்கார். இன்றைக்கி போனாங்க ஸ்ரீனிவாசனுக்கெல்லாம் மலையேறி சேவிக்கிறீங்களே, கும்பகோணத்தில் கீழே இறங்கி பாதாளத்தில் சேவி. இப்படியெல்லாம் ஒரே ஒரு தேவதைக்காக அவர் தபஸ் இருந்திருக்கார். அது லக்ஷ்மி தேவி. அது அன்பு பரஸ்பரமாக தம்பதிக்குள்ள இருந்தது. மற்றபடி மீதி எல்லா தேவர்களும் அவனை தொழுது தங்கள் பதங்களை பெற்றார்கள். இதனால்தான் தேவேசன் என்கிற பெயர் அவனுக்கு பொருந்துகிறது என்று வசிஷ்டருக்கு நாரதர் பகவான் சொன்னார். அன்பர்களே, இப்பேற்பட்ட எம்பெருமானை வசிஷ்டர் வழிபட்டார் தேவேசா என்று சொல்லி நாமும் வழிபடுவோம். அந்த தேவேசன் தேவர்களுக்கு கூட சொல்வார், நமக்கும் பெரும் பதவிகள் தருவார். பெரும் பெரும் பதவிகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களானால் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரத்தை திருமலையப்பனை தியானம் பண்ணுங்கள், தேவேசாயிரமா என்ற மந்திரத்தை ஜெபியுங்கள். பதவிகள் உங்களை தேடி வரும், அஞ்ச வேண்டாம். எங்கே என்னன்னு கலந்து சொல்லுங்கள். தேவேசாய நமஹா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.